ஹாய் மக்களே, வெல்கம் டு ரம்னி கிரியேட்டிவ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேர்க்கடலை வச்சு வேர்க்கடலை பட்டர் பண்ண போகிறோம். அது இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா பீனட் பட்டர் சொல்லுவாங்க. இது வறுத்த வேர்க்கடலை தான். நான் இன்னொரு வாட்டி கடாயில் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன். கருகிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. இது கருகுச்சுன்னா டேஸ்ட் வேறு மாதிரி ஆயிரும். இப்போ நான் இதை வறுத்து எடுத்துட்டேன். இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கையில் தடவுனிங்கன்னா, அந்த வேர்க்கடலை எடுத்து தடவுனிங்கன்னா அந்த தோலெல்லாம் ரிமூவ் ஆகிடும். இந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பீனட் பட்டர் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடையில் ரொம்ப விலை கொடுத்து இது வாங்கணும். இப்போ நான் வாங்கினது இது 100 கிராம் தான். 100 கிராமுக்கு கொஞ்சம் 100 கிராம் தான் நான் வாங்கியிருக்கேன். இதில் செஞ்சு பார்ப்போன்னு பார்த்தேன். நல்லாவே வந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது தோல் ஃபுல்லுமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு தோல் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஈஸி தான். இதை நான் ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்காகவும் கொடுத்து விட்டேன். எப்படி கொடுத்து விட்டேன்னா, பிஸ்கெட்டில் ஜாம் மாதிரி தடவுறதுக்கு பதில் பீனட் பட்டரை வச்சு நான் கொடுத்து விட்டேன். க்ரீம் பிஸ்கெட் மாதிரி இருந்தது. இதில் கருப்பு கலரில் குட்டி குட்டியாக கருகி போன வேர்க்கடலையை எடுத்துருங்க, ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா அதுக்கு கொஞ்சம் கசக்கும். அது போட தேவையில்ல, அதை ரிமூவ் பண்ணிடுங்க. மற்ற வேர்க்கடலையை ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் கொட்டிட்டு ஒரு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை பல்ஸ் மோடில் மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் பல்ஸ் மோடில் எடுத்துட்டேன். இப்போ இது கூட ஒரு தேக்கரண்டி தேன், ஒரு சிலவங்க டேஸ்ட்டுக்கு வேணுன்ற அளவுக்கு தேன் ஆட் பண்ணிக்கோங்க. 2 தேக்கரண்டி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். 3 தேக்கரண்டி பட்டர் அதையும் ஆட் பண்ணி இதையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் கூட அரைச்சிங்கன்னா அந்த பீனட் பட்டர் அந்த கலருக்கே வந்துடும். இது கரண்டியில் ஒட்டாமல் வரும். நம்ம எப்படி கடையில் வாங்குகிற பீனட் பட்டர் கரண்டிலலாம் ஒட்டாமல் வரும், அதே மாதிரி இதுவும் வரும். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாக பசங்களுக்கு கொடுத்து நம்ம பழகலாம். கடையில் வாங்கி கொடுக்குறதுக்கு இது மாதிரி நம்மளும் செஞ்சு பார்த்து வீட்டில் கொடுக்கலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார்